ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக மருதமலை போயிருந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற ஐடியா இல்லை. ஆனால் எங்களுக்கு நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப லாங்கில் இருந்து வர்றவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஒரு நாள் ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் எங்களுக்கு ஏர்லி மார்னிங் 4:50க்கு ட்ரெயின் ரீச் ஆகுறது கோயம்புத்தூரில் 10 ரீச் ஆனோம். 10 ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டேஷன் அவுட் சைடு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காந்திபுரம் போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்கிது. நிறையவே அவைலபிளாக இருக்குது. நம்ம அங்கேருந்து காந்திபுரம் போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுது. 10 மினிட்ஸில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போனோம்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளுக்கு 70A அந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் நமக்கு மருதமலை போகும். மருதமலைக்கு நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா அங்கே பக்கத்தில் உள்ள டிரைவரோ கண்டக்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா மருதமலை போகிற பஸ் எங்கே நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஆனால் 70 பஸ் எல்லாமே நம்மளுக்கு மருதமலை போகுது. மருதமலைக்கு போயிட்டோம் அப்படின்னா மருதமலைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகுது. 50லேருந்து 1 hour ஆகுது. 50 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆகுது. அடிவாரத்தில் நம்மளுக்கு இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து மருதமலை அடிவாரத்துலேருந்துமே நம்மளுக்கு மினி பஸ் போகுது. நடக்கிறதுனா 1 hour ஆகுது. நாங்கள் நடந்தது 1 hour ஆணுச்சு. மற்றவங்களாம் அவங்கவுங்க எப்படி நடப்பீங்க? ஏன்னா யானையடி பாதை தான் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸ்லோப்பும் ஸ்டெப்ஸும் அப்படியே மாறி மாறி தான் இருக்கும். அதனால் நடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் தெரியல. ஒரு 1 hour ஆணுச்சு. நாங்கள் நடக்கிறதுக்கு 1 hour ஆச்சு. ஆனால் அங்கேருந்து பஸ்ஸுக்கு நாங்கள் போனது சஷ்டினால் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. இது நார்மல் சண்டே அப்படின்னு இல்லை, எல்லா சாட்டர்டே சண்டேயுமே சரியான க்ரௌடு இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேருந்து பஸ்ஸுக்கு அந்த மினி பஸ்ஸுக்கு மட்டுமே 2 hours வெயிட் பண்ணணும் அப்படின்னாங்க. 2 hours வெயிட் பண்ண வேணான்ட்டு நாங்கள் ஸ்டெப்ஸ்லேயே ஏறி போயிட்டோம். மருதமலை மேலே போய்ட்டோம். அங்கேருந்து நம்ம சாமியை பார்க்குறதுக்கும் ஒரு 50 படிக்கிட்ட மேலே ஏறணும். அது மாதிரி ஏறிட்டு எங்கேயுமே நாங்கள்லாம் வெயிட் பண்ணவே இல்லை. ஏன்னா ரிட்டர்ன் எங்களுக்கு 4 o'clock ட்ரெயினால் நாங்கள் உடனே பொது தரிசனம் அப்புறம் சிறப்பு தரிசனம் ரெண்டு வழி இருந்தது. சிறப்பு தரிசனம் 50 rupees தான் டிக்கெட். நாங்கள் சிறப்பு தரிசனத்திலே போயிட்டு ஏன்னா பொது தரிசனம் எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் சிறப்பு தரிசனத்தில் போயிட்டு சாமியை உண்மையிலே ரொம்ப சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா கொஞ்சம் நேரம் கூட கோவிலில் உட்காரவே முடியல. உடனே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரொம்ப லாங் ட்ராவல்லேருந்து வர்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரிப்பு சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ட்ரிப்பு நார்மல் டேஸில் வேணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு சித்தர் மடம் இருக்குது. அதெல்லாம் எங்களால் பார்க்க அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஓவர் ரஷ்ஷாக இருக்குது. அதனால் நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம். நார்மல் டேஸில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கெல்லாம் போகவே இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ரிட்டன் வரும்போது என்னென்னா மருதமலையிலேருந்து வடவள்ளி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து ஏன்னா நமக்கு அங்கேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகவே 1 hour ஆகும் அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் வடவள்ளி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆணுச்சு. 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸு நம்ம ஆணுச்சு. அங்கேருந்து இறங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து ஜங்ஷனுக்கு இப்போ 1Cன்னு ஒரு பஸ் வந்தது. அதில் நாங்கள் வந்துட்டோம் ஜங்ஷனுக்கு. இந்த மாதிரி தான் எங்கள் ட்ராவல் போணுச்சு. ஆக்சுவலாக யாராவது ஒரு நாள் ரொம்ப லாங்கில் இருந்து வரீங்க அப்படின்னா ஒரு நாள் ட்ரிப்லாம் அதுவும் ஃபெஸ்டிவ் சீசனில் சாமியை பார்த்துட்டு வர்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் பிளான் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.